சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியாக இருக்காரு, வாங்க நம்ம கேள்வி கணைகளை தொடுக்கலாம். சார் வணக்கம். வெள்ளிக்கிழமை நல்ல கேள்வியாக கேளுங்க. மங்களகரமாக ஆரம்பிச்சிடுவோம் சார். வாழப்பாடி கேளுங்க. வாழப்பாடியிலிருந்து வேலவேந்தன் கேட்கிறார். புதிதாக சிலர் நாங்கள் தான் மாற்று என்று இளைஞர்களை ஏமாற்ற வருகிறார்கள். இவர்களுக்கு தகுந்த பதிலடி தர வேண்டும் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். புதிதாக சில பேர் நாங்கள் தான் மாற்று என்று வருகிறார்கள். இளைஞர்களை ஏமாற்ற வர்றாங்களாம். அதாவது நீங்கள் நானும் உஷாரா இருக்கணும். ஓ, இளைஞர்களை ஏமாற்ற வருகிறார்கள். ஆமாம். யாரை சொல்லியிருப்பார்? ஒரு கால் விஜயை சொல்லியிருக்கலாம். ஏன்னா புதுசாக வந்தவர் அப்படின்னு சொன்னால் அவர் தான். ஆமாம். பாக்கி பேர்லாம் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. புதிதாக வந்து ஏமாற்ற போவர் அப்படின்னு சொன்னால் பழைய ஆட்கள்லாம் இல்லை. இவர்களெல்லாம் ஏற்கனவே இருந்து அவர்களுடைய தொண்டை செய்து கொண்டு இருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்னு சொன்னால் இப்போ வந்து விஜய் தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா இப்போ விஜய் தான் ஒரு போட்டியாக நினைக்கிறாங்க. அதனால் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் கோ எல்ஸ்வேர் அண்ட் பி சீட்டட். வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம், எங்கிட்ட வாங்க, நாங்கள் இருக்கோம். அதான் நாங்கள் இருக்கும்போது வேறு இடத்துல போய் நீங்கள் ஏமாறலாமா? அதான் இங்கிலீஷில் டோன்ட் கோ எல்ஸ்வேர் அண்ட் பி சீட்டட். வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி முதல்வர் சொல்கிறது. அப்படி எனக்கு இப்படி ஒரு ஐடியா வருது. எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் விஜய் தான் சொல்லியிருப்பாருன்னு. ஆனால் சமீபத்தில் சில தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு இளவல் உதயநிதி அவர்களை வந்து செயல் தலைவர் ஆக்கணும்னு சொல்லி குடும்பத்தில் ரொம்ப ப்ரெஷராக. சரி. துணை பொதுச் செயலாளரே கொடுக்கணும்னு சொன்னாலாம் திருச்சி சிவா கொடுத்துட்டாங்க பொன்முடியை எடுத்துட்டு. இப்போது மறுபடியும் வந்து துணை பொதுச் செயலாளர்னா திருச்சி சிவாவும் துணை பொதுச் செயலாளர், இளவரசரும் துணை பொதுச் செயலாளர்னா நியாயமா? அது இல்லையா? இந்த குடும்பத்தில் வந்திருக்க அந்த மன்னர் பரம்பரையில் இருக்கும்போது அது ஒரு மரியாதை வேண்டாம், மன்னருக்கான மரியாதை வேண்டாம். அப்போது செயல் தலைவர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் தைலாபுரத்தில். அதில் செயல் தலைவர்னு சரி, அது ஒரு பக்கம் ஏதோ ஒரு மேட்ச் ஆகுதுன்னு வைங்க. இங்கே வந்து செயல் தலைவர்னு ஆக்கணும்னு சொல்லி ஏதோ கிச்சன்லேருந்து ப்ரெஷர் வருது, சமையல் அறையிலேருந்து ப்ரெஷர் வருது. அப்போது அவர் இப்போ திமுக தலைவர் என்ன சொல்கிறாரு, இந்த தேர்தல் வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம், உடனே விமர்சனம் பண்ணுவாங்க, அது சர்ச்சையாகும், என்னப்போ அப்படின்னு. அப்போ உடனே நம்மளால் என்ன கேட்பான், நம்மளே கேட்பான், இவர் செயல் தலைவர்னா அப்போ அவர் செயல்படாத தலைவரா? ஸ்டாலினை பார்த்து கேட்பாங்களா இல்லையா? இவர் செயல் தலைவர் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் செயல்படாத தலைவரா அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துடுமா இல்லையா? ஸ்டாலினுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அவருக்கு, இல்லையா? அவர் வந்து ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருக்கு சுயமரியாதை இருக்கும்ல. அப்போது வந்து அவர் வந்து இல்லை செயல் தலைவர் வேணாங்கிறாரு. எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது, மாற்றத்தை கொண்டு வரேன். ஏன்னா வந்து இப்போ என்ன பேச்சு அடிபடுதுன்னா, அவர் செயல் தலைவராக வர்றது மட்டும் இல்லாமல் இந்த சீனியர் இந்த கிழங்கட்டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு, அப்படின்னா தெரியும் உங்களுக்கு யார் யாருன்னு, அது ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு 8வது தேரும், அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இளைஞர்களாக நல்ல ஆர்வமுள்ள துடிப்புள்ள ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கர், அப்புறம் விக்ரம் ஜூஜு போன்ற துடிப்புள்ள ஆர்வமுள்ள இளைஞர்களாக உள்ளே கொண்டு வரணும். துடிப்புள்ள ஆர்வம் இல்லைன்னா எப்படி? டான்ஸுக்கு 35 லட்சமா? இல்லை, துடிப்பு ஏதோ துடிக்குது, எங்கேயோ துடிக்குது, அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. ஓகே சார். ஆமாம், அது துடிப்புள்ள ஆர்வம் உள்ள, எதில் ஆர்வம் உள்ள அது அப்புறம், அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி இளைஞர்களாக உள்ள வரணும், வந்து மாற்றத்தை கொண்டு. இப்போது அவர் ஒரு கால் வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வெளியில் இப்படி சொல்கிறாரோ, நீங்கள் சொன்னதை பார்த்தா அப்படி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் ஒரு ட்ராக்லேருந்து டோட்டலாக வேறு ட்ராக் எடுத்துகிட்டு போகிறீங்களா? அப்படியே பாருங்கள், நீங்கள் அந்த வார்த்தையை படிங்க. இப்போ பாருங்கள், அழகாக படிக்கிறேன் சார். இப்போ நான் சொன்ன அர்த்தத்தில் வச்சு மனசில் வச்சு படிக்கிறேன். புதிதாக சிலர் நாங்கள் தான் மாற்று என்ற இளைஞர்களை ஏமாற்ற வருகிறார்கள்.
நான் சொல்கிறது இப்போ வந்து இப்போ எவ்வளோ சீனியர்கள் கட்சிக்காக 50 வருடம் 40 வருடம் 60 வருடம் ஊழலை விட்டுருங்க, அது இருக்குது. நம்ம கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே ஊழல் தான் அது ஒன்றும் இல்லை. முதல்ல 27 பேர் கட்சி ஆரம்பித்தாங்க, திமுக திராவிட முன்னேற்ற கழகம். அதில் வந்து ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஆரம்பித்தாங்க. அதில் கலைஞர் கருணாநிதி பேர் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ சமீபத்தில் உதயநிதி பேசும்போது பேசியிருக்காரு, தலைவர் தொடங்கிய திமுக, கருணாநிதி அவர்கள் தொடங்கிய திமுகன்னு. இந்த அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருந்ததையே டோட்டலாக மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 27 பேர் தான் ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஆரம்பித்தாங்க. அதில் ஈவிகே சம்பத்து நெடுஞ்செழியன் எல்லாம் இருக்காங்க. கருணாநிதி அவங்க போட்ட 270 ரூபா தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆமாம், 270 பக்கத்தில் எவ்வளோ சைபர் போட்டு நாங்கள் இன்றைக்கி அது வேறு விதமாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து அந்த 27 பேர் அந்த விட்டுட்டு அதில் அண்ணாதுரையும் விட்டுட்டு கருணாநிதி தான் ஆரம்பித்தாருன்னு உதயநிதி சொல்லிட்டார். அவர் வரலாறு, அவர் என்ன எங்கே படித்தார், எப்படி படித்தார், திமுக வரலாறு அவருக்கு யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அப்போது இந்த சீனியர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு இளைஞர்களை கொண்டு வரணும்னு இன்றைக்கி யார் சொல்கிறா? உதயநிதி சார் தான் சொல்கிறார். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் திமுகவில், இதே இந்த சீனியர்லாம் கழிச்சு விடுங்க, இளைஞர்களாக தான் நம்ம சொன்ன உதாரணங்கள்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வருவோம். போன தடவை கூட நம்ம காதோடில் பேசும்போது கூட சொன்னோம், இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அப்படின்னு பேசணும் காதோடில். அந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே கொண்டு வருவோம். அதை இந்திரன் போல ஆட்களை கொண்டு வரலாம். ஆமாம், இதெல்லாம் இந்த மாதிரி வகையிலலாம் உள்ளே வந்ததுன்னா அதெல்லாம் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும், ஒரே குஷாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்சி இன்னும் துடிப்பாக இருக்கும் அப்படிங்கிற இதில் வந்து மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி அதைத்தான் அவர் ஒரு கால் வந்து மறைமுகமாக, ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் சரி அரசியல் கட்சியிலையும் சரி வெளிப்படையாக அவர் எப்படி அதை வந்து விமர்சனம் பண்ணுவார். இப்படி பூடகமாக என்னதான் இருந்தாலும் அவர் வந்து முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய மகன் இல்லையா ஸ்டாலின், அதில் ஒரு பாதியாவது அவருக்கு அந்த அந்த சாதுரியம் இருக்குது, பேச்சு சாதுரியம் இருக்கும்ல. நாசூக்கா வந்து சொல்கிறாரோ இந்த இளைஞர்கள் மாற்றம்னு சொல்கிறதெல்லாம் வந்து பம்மாத்து அப்படின்னு உதயநிதியை பார்த்து சொல்கிறாரோ. அதே மாதிரி உதயநிதியை வந்து சுற்றி ஒரு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரோ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நெகட்டிவ் இமேஜ் தான். இந்த குரூப்பு பூரா எல்லா நடிகைக்கு 45 லட்ச ரூபாய்க்கு பேக் வாங்கி கொடுத்துச்சு, நைட்டு மெத்தட்டின் பார்ட்டி இது இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் பார்த்தா வந்து மக்களிடையே வந்து நெகட்டிவ் இமேஜ். அந்த ஆதங்கம் வருத்தம் தாங்காமல் ஒரு உண்மையான தந்தையாக அவர் பேசுகிறார், அப்பாவாக பேசுகிறாரோ அப்படின்னு எனக்கு தப்பாக பேசலை, அப்பாவாக பேசுகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போவோம். ஓகே சார். அடுத்து கும்மிடிப்பூண்டியிலிருந்து மைதீன் கான், ராணிப்பேட்டையில் 80 வயது மூதாட்டி ஒருவரை 19 வயது இளைஞர் கஞ்சா போதையில் பாலியல் வன்முறை செய்து காட்டிற்கு இழுத்து சென்று கொலை, நகை கொள்ளை இதெல்லாம் செயல்பட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் விடிவே கிடையாதா? தீர்வுதான் என்ன? இது ரொம்ப சகஜமாக நடக்குது. அது 80 வயது மூதாட்டியை 19 வயது இளைஞன் கஞ்சா போதையில் வந்து பாலியல் வன்முறை, இது கஞ்சாவினால் வரக்கூடியது தான். சாதாரணமாக ஒரு இளைஞன் வந்து பாலியல் வன்முறை செய்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா கூட யதார்த்தத்தில் சமுதாயத்தில் எந்த ஆட்சி நடந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பொண்ணை பார்க்குறான், பிடிச்சிருக்கு, ஒத்துக்க மாட்டேங்குது, தூக்கிட்டு போய் இது வாழைத்தோப்பு பக்கம் தூக்கிட்டு போடுவான், எங்கேயாவது ஒரு பனந்தோட்டத்துக்குள்ளே தூக்கிட்டு போடுவான். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது. 80 வயது மூதாட்டியை பார்த்து அவனுக்கு வந்து காமம் வருகிறது என்றால் அந்த காமத்திற்கு பின்னால் இருப்பது அந்த கஞ்சா தான். அவனுக்கு வந்து அது 80 வயது மூதாட்டிங்கிறதே அது மைண்டில் ஏற மாட்டேங்குது. அது 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 ஏதோ காதில் தோடுகிடு போட்டிருக்கணும், அது நகைக்காக அதை வந்து இழுத்துக்கிட்டே வந்திருக்கான் பாவம். அது இழுத்துட்டு வந்து அதுலேயே அந்த இழுத்துட்டு வந்ததுலேயே அந்த அம்மா பாலியல் வன்முறையும் முயற்சி பண்ணிவிட்டு அந்த அம்மா இழுத்துட்டு வந்து காதில் இருந்தது ஏதோ கழுத்தில் இருந்ததெல்லாம் பிடிங்கிட்டு இழுத்துட்டு வந்ததில் அந்த அம்மா இறந்து போச்சு. ராணிப்பேட்டை இதே மாதிரி தான் இந்த சிவகிரியில் நடந்திருக்கு, எல்லாத்தையும் நடந்திருக்கு. இதில் இவங்க வந்து வேறு இடத்துல நடந்ததெல்லாம், சென்னிமலையில் நடந்ததெல்லாம் வேறு யாரையே பிடிச்சி 10 பேர் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ தான் இங்கே சிவகிரியில் மாட்டினவன் தான் சொல்கிறான், ஐயா அது எல்லாமே நாங்கள் தான் பண்ணோன்றான். அப்போ அங்கே உள்ளே வச்சுருக்கிறவங்களாம் யார்? நிரபராதி. நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது. எந்த குற்றத்திற்காக அவனை வந்து நீங்கள் சென்னிமலையில் ஒரு வயதானவர்களை கொண்டார்கள்னு அவனை வந்து தண்டனை கொடுத்து உள்ளே வச்சுருக்கீங்களோ காவல்துறை, அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணுது? யாரும் கிடைக்கலன்னா எவன் பேர்லேயே கேஸை போட்டு உள்ளே வச்சுருக்குன்றது இப்போ வெளியே வந்திருக்கு. நான் சொல்லலை. இந்த சென்னிமலையிலையும் சரி, ஒட்டஞ்சத்திரம் இந்த வரிசையாக ஏதோ ஒரு ஊர்,
இங்கெல்லாம் நடந்த கொலைகளில் வயதானவர்கள் கொலையில் யாரையெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இந்த சிவகிரியில் மாட்டவன் சொல்கிறான் அதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், இல்லை அது இவன் பேர் அவன் பேர் அவங்களாம் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்களில் பண்ணோம். ஆனால் அவன் நான் பண்ணதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்குறான். அப்போ என்ன அர்த்தம்? பொய்யான ஆட்களை வந்து குற்றவாளிகள்னு சொல்லி உள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இதானே. அப்போ காவல்துறை வந்து மக்களை ஏமாற்றுகிறதா? இந்த காவல்துறைனா நீங்கள் அது மறுபடியும் அதற்கு யார் பொறுப்பேற்கணும்? முதல்வர் தான் பொறுப்பேற்கணும். அவர் தானே காவல்துறை அமைச்சர், உள்துறை. நீங்கள் அதாவது குற்றவாளி கூட தப்பிச்சிடலாம், ஆனால் நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது. அந்த நிரபராதி நம்ம சொல்லுது அந்த வழக்கில், அவன் வேற ஒரு வழக்கில் ஒரு கால் பிக் பாக்கெட்டாக இருக்கலாம், வழிப்பறி திருடனாக இருக்கலாம், அதுக்காக அவனை பிடிச்சி ஒரு சம்மந்தமில்லாத கொலையில் வந்து அவனை வந்து உள்ளே போகிறதுங்கிறது நியாயமே இல்லை. இப்போ அந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு, 11 பேர் அந்த உள்ளே இருக்கவன். இப்போ எதுக்காக நம்ம இதை வந்து சொல்கிறோன்னா, இந்த ராணிப்பேட்டையில் இதுக்கெல்லாம் விடிவே இல்லையான்னு கேட்குறாரு. நாங்கள் வந்து எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காம உணர்ச்சியெலாம் அதிகமாக ஒன்று, நாங்கள் வந்து மது போதையில், மது போதைன்னு நீங்கள் வந்து அதை அசிங்கமாக பேசக்கூடாது. மக்களுக்கு அதாவது உழைப்பதற்காக எனர்ஜி வர்றதுக்காக, எனர்ஜி டானிக் அது மது. அப்புறம் கஞ்சா, இந்த மெட்ஸு, இந்த போதைப்பொருள், இது மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நீங்கள் அதை போய் கஞ்சா மெட்ஸு நம்ம பேரெல்லாம் சொல்லணும், அப்படிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. மகிழ்ச்சிக்காக எனர்ஜிக்காக டாஸ்மாக், மகிழ்ச்சிக்காக மெட்ஸு கஞ்சா. இப்போ இந்த எனர்ஜிக்கு வடிகால் வேணும்ல, அவன் துடிப்பாக இருக்கான்ல, ஆர்வமாக இருக்கான்ல, உடனே நீங்கள் வந்து நான் எங்கேயோ சொன்னதை வந்து இதில் கோத்துறாதீங்க. யாரோ வந்து அவங்களெல்லாம் இளைஞர்களில் மாற்றம் அங்கெல்லாம் இல்லை, இது வேற இல்லை, இது வேற துடிப்பு, வேற இது ரைட். இந்த துடிப்பு ஆர்வமாக இருக்கான்னா இந்த எனர்ஜிக்கு அவனுக்கு ஒரு வடிகால் வேணும்ல. அதனால தான் இந்த 80 வயசு பொண்ணை இப்போ பாருங்கள், இங்கே ஒரு காவலாளி வந்து 13 வயசு அரசு இல்லத்தில் பெண்கள் தங்கக்கூடிய இல்லம், இப்போதான் வந்து 5 நாளாவது அந்த பொண்ணு, 13 வயது. அந்த சிறுமியை வந்து தூங்கும்போது அப்படியே வாயில பொத்தி தூக்கிட்டு போய் அது திமிரி இருக்குன்னு சொல்லி காலை ஒடிச்சு பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. அது காவலாளி. இது எங்க? அரசு சேவை இல்லம். ஐயா, தனியாரில் நடந்ததுன்னா என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் ஆள் வைக்க முடியுமா? அரசு இல்லத்திலேயே நடக்குது. கீதா ஜீவன் அவர்கள் தான் வந்து அந்த சமூக நலத்துறை அமைச்சர். வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருந்தால் அந்த அம்மா வந்து இத்தனை நேரம் ராஜினாமா பண்ணியிருக்கணும். அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு 13 வயது சிறுமிக்கு இப்படி நடந்திருக்கு அரசு சேவை இல்லத்தில், ஹாஸ்டலில் தங்கும் இடத்துல. அப்புறம் எதை நம்பிங்க அங்கே போவான்? உங்களால் அரசு இல்லத்திலேயே பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்க முடியவில்லை என்றால் தெருவில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? காட்டில் எங்கே கொடுப்பீங்க? தனியாரோட இடங்களில் எப்படி கொடுப்பீங்க? இந்த அரசை நம்பி இப்போ யாரும் வந்து பிரயோஜனம் இல்லை. அவங்கவுங்களுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கணும். காவல்துறையெலாம் உங்களுக்கெல்லாம் வந்து உதவிக்கு வரும்லாம் நம்ப முடியாது. நம்ப கூடாதுன்னு நான் சொல்லலை, நம்ப முடியாது. அப்போது இங்கே வந்து இந்த 13 வயசு குழந்தைக்கும் தான், 80 வயசு மூதாட்டிக்கும் தான் அப்படின்னா, ஏன்னா எங்களுடைய திராவிட மாடலில் சொல்லிட்டோம், எனர்ஜிக்கு மது, மகிழ்ச்சிக்கு கஞ்சா, கள்ளச்சாராயம், அப்புறம் இது மெட்ஸு. இந்த எனர்ஜிக்கு வடிகால் வேணும்ல, ரிலாக்ஸேஷன், அதுக்கு பாலியல் வன்முறை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னால், இந்த திராவிட மாடலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கெல்லாம் ஒரு விடியாதான்னு கேட்குறாரு, ஏதோ தீர்வு வராதான்னு என்னமோ கேட்குறாரு, என்ன அப்படின்னு வெள்ளந்தியாக கேட்குறாரு, ஏதோ தீர்வு வந்துட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு. நான் என்ன சொல்கிறேன், எப்படி நீங்கள் டாஸ்மாக் இப்போ வந்து எப்படிங்க மூட முடியும்? இவ்வளோ கடை இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள நூலகங்களை விட தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகள் அதிகம், அது உங்களுக்கு தெரியுமா? அதே போல் அங்கே படிப்பவர்களுடைய குடிப்பவர்கள் தான் அதிகம். அது நேச்சுரலாக அப்படி தான் இருக்க முடியும். நூலகத்தில் போய் படிக்கிறவன் வந்து இன்ஃபேக்ட் வந்து கடலை போடுறதுக்கு தான் நூலகத்துக்கே போகிறாங்க நம்ம மாணவர்களும் இளைஞர்களும். நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர். அவன் இங்கே நூலகத்துக்கு போகிறதே நூல் படிக்கிறதுக்கு போகல, அமைதியாக இருக்கும், கொஞ்சம் ஓரமாக இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க, சௌரியமாக போகிறான். அதை விட்டுருங்க. அது டாஸ்மாக் வேறு, இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து டாஸ்மாக் என்பது மிகவும் புனிதமானது, அதையும் தாண்டி மிகவும் புனிதமானது அது. அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன்னால், தமிழ்நாடு அரசு தைரியமாக
விபச்சார விடுதிகளை திறக்க வேண்டும் அரசு சார்பாக. அரசு சார்பாக டாஸ்மாக் திறக்கலாம், அரசு சார்பாக விபச்சார விடுதிகள் ஏன் திறக்கக்கூடாது? நான் சொல்கிற ஆலோசனை உங்களுக்கு வந்து வினோதமாக இருக்கும், விந்தையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதில் பெரிய லாஜிக் இருக்குது. ஏங்க ஃபுல்லாக அவன் தண்ணி அடிச்சிருக்கான், மெட்ஸ் மாத்திரை போட்டிருக்கான், கஞ்சா அடிச்சிருக்கான். அவனுக்கு 80 வயசுக்கும் 13 வயசுக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. அவனுடைய காமத்திற்கு ஒரு வடிகால் வேணும். நீங்கள் எப்படி டாஸ்மாக் வந்து 4 தெருவுக்கு ஒன்று வச்சுருக்கீங்களோ, 4 தெருவுக்கு ஒரு விபச்சார விடுதி வந்து அரசு சார்பாக நீங்கள் திறந்து விட்டால் அவன் நேராக அங்கே போய் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால் அவனுக்கு கிடச்சிரும். நீங்கள் 10 ரூபா பாலாஜிங்கிற மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபான்ற மாதிரி அதுலேயும் ஒரு ரேட்டில் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். நீங்கள் அந்த விபச்சாரத்துலேயும் 500 ரூபான்னா இல்லைங்க 550 50 ரூபா அவருக்கு போனோம், அமைச்சருக்கு போனோம், இல்லை பெரும்புள்ளிக்கு போனோம், இல்லை யாரோ குடும்பத்துக்கு போனோம். இப்போ நீங்கள் விபச்சார விடுதிகள்லாம் வந்து ஒரு அந்த விபச்சார விடுதியில் நீங்கள் என்ன பண்ணலாம்? கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம். அதுலேயே விபச்சார விடுதிகள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? சாதாரண விபச்சார விடுதி, அதுக்கப்புறம் எலைட் பார் இருக்கு இல்லையா, ரெஸ்டாரண்ட், ஸ்டார், இப்படி விபச்சார விடுதியிலையும் நீங்கள் ஒரு ஸ்டார் விடுதி மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி. என்ன சார் தாய்லாந்தே கொண்டு வர சொல்கிறீங்க? ஏன் இங்கேருந்து தாய்லாந்துக்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம், தாய்லாந்து இங்கே கொண்டு வரக்கூடாதா? அப்போது நம்ம என்ன ஆகிடும்னா, இந்த 80 வயது மூதாட்டிகளும் 13 வயது சிறுமிகளும் அல்ல அந்த மாதிரி சிறுமிகளும் பாதுகாக்கப்படுவார்கள். அதனால் நீங்கள் உடனே விபச்சார விடுதி ஆரம்பித்தா தப்புவா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்று. இந்த டாஸ்மாக் வைக்கலாம், கஞ்சா விற்கலாம், மெட்ஸு விற்கலாம், வந்து பண்ணக்கூடாதா? இல்லையா? அந்த மாதிரி வரும்பொழுது இன்னும் இப்போ நினச்சி பாருங்கள், நம்ம இளவரசரை சுற்றி எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த இளைஞர் படையெல்லாம் வந்து அங்கங்கே இதை பொறுப்பா, இந்த ஏரியாவில் நீ கண்ட்ரோல், இந்த ஏரியாவில் நீ கண்ட்ரோல். எவ்வளோ பெரிய ஒரு சமுதாய புரட்சி அது, பொருளாதார புரட்சி. தமிழ்நாடே வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே வந்து முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக வந்து மாறிவிடாதா? இப்படி தான் செய்யணும். இதுதான் தீர்வு, விடிவு. எங்கே போய் அடிச்சுக்கிறது? அடுத்த கேள்விக்கு போங்க. அடுத்து திண்டுக்கல்லேருந்து சேரலாதன் கேட்கிறார், மதுரையில் முதல்வர் வருகையை ஒட்டி தூர்வரப்படாத சகதியான கால்வாயை துணியால் மூடி மறைத்த தமிழக அரசு அதிகாரிகள், அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏதோ பெருசா சொல்ல வந்தீங்க. வேற யாரோ ஒருத்தர் சொன்னார் நிகழ்வில், அதே தான் நானும் சொல்ல போகிறேன். அந்த காலத்துலலாம் வந்து இந்த கிராமங்களெல்லாம் வந்து ரயில்வே இந்த பெண்களுக்கு வந்து வீட்டில் கழிவறை இருக்காது ஒரு பீரியடில். இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கும் 12,000 ரூபா கொடுத்து கழிவறைக்கு வந்து கழிவறை இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது, வீடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா கோடிக்கணக்கில் கழிவறைகள்லாம் வந்திருக்கு. ரைட்டு, இருந்தால் கூட பொதுவாக அந்த மாதிரி இருக்கக்கூடியது இன்னும் எங்கேயாவது இருக்கலாம். நான் சொல்லுது அந்த காலத்தில் வந்து என்னென்னா, காலங்காத்தால் பெண்களும் வந்து ஆண்கள் ஒரு பக்கம் சொம்போட, பெண்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டு இந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் வயல்வெளி தண்டவாளம்லாம் இருக்கும். அந்த ரயில்வே தண்டவாளன்றதே கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கும். அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு காலை கடன்களை கேட்பார்கள். அப்போ திடீர்னு ரயில் வரும். ரயில் வந்தால் ரயிலில் இருக்கிறவன் அங்கேருந்து பார்ப்பான்ல, அந்த பெண்களுக்கு அது கொஞ்சம் அவமானமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், டக்குன்னு அந்த துணியை எடுத்து தலையில் போட்டுக்குவாங்களாம். அப்போது அவன் வந்து யாருங்கிறது பார்க்க முடியாது, அவனுக்கு முகம் தெரியாது. இந்த பெண் யாரோ, இந்த பெண் இந்த முகத்தை உடைய பெண்ணுன்னு தெரியாது, வேறு ஏதோ தெரியும், அதை விட்டுருங்க, அது முக்கியம் இல்லை. பட்டு அந்த இப்படி வந்து ஒரு பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி பொதுவாக இது வந்து நானே அந்த காலத்தில் சிறுவனாக இருக்கும்போது ரயிலில் போகும்போது இந்த மாதிரி நடக்கிறத வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்துருக்கேன். அப்படி மெல்ல மெல்ல அதெல்லாம் கொஞ்சம் அந்த கழிவறைகள்லாம் வர விட்டு குறைஞ்சிது. ஏறக்குறைய தமிழ்நாடு அரசு இதைத்தான் பண்ணியிருக்கு. ரயில்வே அந்த ரயில் லைன் ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிற பெண்கள் வந்து ரயில் போகும்பொழுது துணியை தூக்கி தலையில் போட்டு மறைச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து அந்த சகதியான அந்த கால்வாயை வந்து மதுரையில் அதை வந்து ஒரு நீல துணி போட்டு மறைச்சிருக்காங்க அதிகாரிகள். அவருக்கு தெரியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்வருக்கு இது கூட தெரியல, வெள்ளந்தியாக இருக்காருன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி சாமர்த்தியமாக போயிட்டாருன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த கால்வாயை உங்களை சரி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரல, மறைக்கணுங்கிற எண்ணம் தான் வருது.
அசிங்கமான சகதியான நோய்களை கிருமிகளை பரப்பக்கூடிய கால்வாயை வந்து வராரு அவசர அவசரமாக க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு எண்ணம் வரல, மறைக்கணும்னு வருது. அது காரணம் அந்த திராவிட மாடல். தப்பு செய்யக்கூடாதுன்னு இல்லை, தப்பு செய்கிறது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறது தான் முக்கியமே தவிர தப்பு செய்யக்கூடாதுங்கிறது எண்ணம் வரல. அப்போது அந்த வகையில் இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு நியூஸை கனெக்ட் பண்ணி சொல்லிடுறேன். திமுகலையும் என்ன செய்ய போகிறாங்களாம், அந்த இது மாதிரி பாஜகவில் பண்ணாங்க. அதாவது மோடி அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நிறைய திறமையாக செயல்பட்டவர்களை அவங்கள வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி கட்சின்னா ஆட்சியில் இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காருன்னா, அவர் ஒரு வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்து மிக சிறப்பாக திறமையாக செயல்பட்டவர், அனுபவம் உள்ளவர். ஆனால் அவர் தூக்கி அதே துறையில் மந்திரியாக போட்டாங்க. அவர் அடிப்படையில் அரசியல்வாதி இல்லை. அந்த மாதிரி அதிகாரிகளை வருது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அருண்ராஜ்னு ஒருத்தர் வந்து இதிலேருந்து விஜயுடைய கட்சியில் போய் சேர்ந்துருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளர் நம்ம போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னால், இந்த அதிகாரிகளுக்கு தான் என்ன இந்த போட்டு மறைக்கிறாங்க பாருங்கள். இந்த அதிகாரிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ திமுகவில் வந்து சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் பேசப்பட்டதான், நம்ம வந்து அதாவது ஓய்வு பெற்ற நமக்கு சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நம்ம திமுகவில் உள்ளே கொண்டு வந்து இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது கொடுக்கணும். அந்த அண்ணாமலை மாடலில் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தார், அந்த மாடலில் வந்து இதில் கூட காங்கிரஸில் கூட சசிகாந்த் செந்தில் வந்தார், அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ திமுகவில் வரும்போது, அதாவது திறமையுள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து கட்சிக்குள் கொண்டு வந்து நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதாக இருந்தால் அதை நாமும் சேர்ந்து வரவேற்கலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும் வரப்போகிற, அப்படி யாராவது நீங்கள் யாரை சேர்ப்பீங்க? இந்த நீல துணியை போட்டு மறைச்சான் பாருங்க அந்த கால்வாயை, இவனை மாதிரி ஆட்கள், அவன் யாராக இருந்தாலும் சரி அவனை மாதிரி ஆட்களை தான் உள்ளே சேர்க்க போகிறீங்க. அப்போ ஏற்கனவே சாக்கடையாக இருக்கும் திராவிடத்தை இன்னும் வந்து மோசமாகத்தான் ஆக்க போகிறீங்களே தவிர, இந்த அதிகாரிகளை வந்து நல்ல நியாயமான நேர்மையான அதிகாரிகளை கொண்டு வாங்க. பட்டு நேர்மையான அதிகாரிகளை திமுகவில் கொண்டு வந்து என்ன பண்ண? அடுத்த கேள்வி போங்க. பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி பன்ருட்டியிலிருந்து புருஷோத்தமன் கேட்கிறார், ஆம் ஆத்மி கட்சி இண்டி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதே. ஆமாம், இப்போ உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. இவருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு ஆம் ஆத்மி கட்சியே வந்து கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அது ஆட்சி போயிடுச்சு டெல்லியில். அது பஞ்சாபில் அது ஏதோ அப்படி ஒரு மாதிரியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இண்டி கூட்டணி அது நொண்டி கூட்டணியாக தான் இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே அதில் இப்போ போயிருச்சு. அதான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேருந்தே அது நொண்டி கூட்டணி தான். அந்த நொண்டி கூட்டணியிலே இப்போ அம்மா ஆத்மி விலகி, இப்போ கூட இந்த கர்நாடகாலெலாம் வரும்போது அந்த எஃப்ஐஆர் போட்டதில் அம்மா ஆத்மி கட்சி வேறு ஒரு கேஸ் போட்டிருக்கு காங்கிரஸ் அரசு பேரில். இந்த கர்நாடகாவில் அந்த ஸ்டேடியத்தில் இறந்து போனாங்களே அதில். அது ஆம் ஆத்மி அந்த வந்து கர்நாடகாலையும் அங்கே இருக்கோன்னு காமிச்சிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். இப்போ இந்த அம்மா ஏற்கனவே நொண்டி. இதில் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏற்கனவே மாமியார் பேய் கோலம்னா தெரியுமா? பேய் பிசாஸ் மாதிரி விரிச்சிக்கிட்டு ஆடும். இப்போ அக்கிலி பிக்கிலி என்னன்னா லூசு பிடிச்சிருச்சு. ஏற்கனவே படாரி ஒரே கலாட்டா பண்ணும், இப்போ கொஞ்சம் லூஸ் வேறு பிடிச்சிருச்சு. அக்கிலி பிக்கிலின்னா அதுக்கு மூளை பிறண்டு போச்சு. அது மாதிரி இந்த இண்டி கூட்டணி ஏற்கனவே நொண்டி அடிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் சம்மந்தம் இல்லாமல் ஒன்றோட ஒன்று. மம்தா ஒரு பக்கம் இருக்குது, கெஜ்ரிவால் ஒரு பக்கம் இருந்தார், இங்கே ஸ்டாலின் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கார், அங்கே சமாஜ்வாதி கட்சி, இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா அந்த எப்போவாவது ஒரு தடவை வரும்போது இந்த கையை தூக்கிட்டு நிற்பாங்களே, அதோட சரி அப்படி தான் இருந்துச்சு. இந்த நொண்டி கூட்டணியிலே இப்போ அம்மா ஆத்மி கட்சி அது போனால் என்ன, வயசுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன, அவ்வளோதான் விஷயம். ஓகே சார். அடுத்து புதுக்கோட்டை மலர்விழி மணிவண்ணன் கேட்டிருக்காங்க சார். சரிங்க. கோவில் திருவிழா ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு பஞ்சாயத்து உள்ளூர் நிர்வாகத்துக்கு ரூபாய் 25,000 கட்டணம் கட்டினால் அனுமதி என்று உயர்நீதிமன்றமே உத்தரவிடுகிறது. இப்போதான் போன வாரமோ என்னமோ அதுக்கு முன்னால் பேசணும்னு நினைக்கிறேன்.
இந்த கோயிலில் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் திமுக மேடையில் கலைஞர், ஸ்டாலின், ஆராசா இவங்க ஃபோட்டோலாம் போட்டிருக்கு ஏதோ ஒரு ஊரில். ஆராசா படம் போட்டதுனால நீலகிரி மாவட்டமாக இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டு ரொம்ப கொச்சையான வக்கிரமான ஒரு டான்ஸு இந்த கூட்டம் சேர்ற வரைக்கும். இந்த அரசியல்வாதிகள் வந்து அந்த கூட்டம் ஏன்னா நம்ம ஆள் இல்லைன்னா வரமாட்டான். ஒன்று 200 கூட்டம் சேர்க்கறதுக்கு 200 கொடுத்து வந்தாலும் அவன் அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு போயிடுவான். அப்புறம் அரசியல்வாதி வரும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் சீட்டு விளையாடிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோமே, ரம்மி விளையாடுந்து. அதனால் வந்து அதுக்காக முதல்ல ரெக்கார்ட் டான்ஸு, அந்த ரெக்கார்ட் டான்ஸு வக்கரம் அவ்வளோ வக்கரம். அதாவது ஏ ப்ளஸ்ஸு ஏஏ ப்ளஸ்ன்னு கொடுக்குற அளவுக்கு மோசமான அது ஒன்று வீடியோவில் வந்துச்சு. கோயில் திருவிழாக்களிலும் இதே போல் ரெக்கார்ட் டான்ஸுகள் மாதிரி வக்கரமான டான்ஸுகள் ஆடப்படுவது நடக்குது கிராமப்புறங்களில். அது வந்து தடுக்கப்பட வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம். நம்ம செய்கிற தவறுகளுக்கு மனம் வருந்தியோ இல்லை வந்து நமக்கு சில வேண்டுதல்கள் அந்த இடத்துல போய் மறுபடியும் ஒரு காம உணர்ச்சியை உண்டாக்குவது என்பது இந்த திராவிட மாடலை கோயிலுக்குள்ளே விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு காம உணர்ச்சின்னு வரும்போது உடனே திராவிடம்னு மனசில் வருது, நான் என்ன பண்ணுறது, அது ரைட்டு. அது வரும்போது கோயிலுக்குள்ளே விடக்கூடாது. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த நீதிமன்றங்கள்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து பேப்பர் படிக்கிறாங்களா, நியூஸ் பார்க்குறாங்களா, யூடியூப்லாம் பார்க்குறாங்களா நீதிபதிகளான்னு எனக்கு தெரியல. படிப்பாங்களா இருக்கும் நீதிமான்கள், நம்ம வந்து தெரியல. ஆனால் வந்து இப்போ 25,000 ரூபாயை பஞ்சாயத்தில் கட்டிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கலாம் கோயில்லன்னா, அந்த கோயில் திருவிழா அதில் வேறு சாதி பிரச்சனை வேறு இருக்குது. இந்த கோயிலில் ஒன்று இவன்லாம் ஒரு குரூப்பாக அங்கே உட்காந்துருப்பான், அவன் இன்னொரு குரூப்பில் உட்காந்துருப்பான், இதில் இவன் அங்கே வந்துட்டான், அவன் இங்கே வந்துட்டான், இந்த பிரச்சனைகள்லாம் வேறு. இது தாண்டி இந்த ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம், ஏன்னா நீங்கள் ஆடல் பாடல்னு சொன்னால் ஆடல் பாடல்லாம் பரதநாட்டியம் வைங்க, இல்லை ஒரு ஃபோக் டான்ஸு, நம்ம நாட்டு பாடல், நாட்டு கும்மி, நம்ம பாரம்பரியமான தமிழ்நாட்டிற்கே உரிய இந்த கிராமிய ஆடல் அந்த மாதிரி பாடல்கள், ஆடல்கள், பக்தி பாடல்கள் பாட சொல்லுங்கள். கோயிலே பக்தி பாடல்கள் கோயிலில் பாடாமல் வேற எங்கே பாடும். ஆடல் பாடல்னு சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்ட் டான்ஸு. தமிழனுக்கு தெரிஞ்சது ஒன்று ரெக்கார்ட் டான்ஸு. அங்கே போய் இந்த பிடிச்சி அவன் பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறது, அங்கே போய் அந்த பொம்பளையோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது, அசிங்கமான, அதாவது பாத்ரூம்குள்ளே நடக்க வேண்டியது பெட்ரூம்குள்ளே நடக்க வேண்டியதை வந்து மேடையில் நடத்துறது தான் பேர் ஆடல் பாடல்னு. இதை நீதிமன்றமே இது வந்து அனுமதி கொடுக்குதுங்கிறது அவங்க அது புரிஞ்சு தான் செய்கிறாங்களா புரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக நீதிமன்றம் வந்து 25,000 ரூபா கொடுத்தா அப்போ என்ன வேணாலும் பண்ணலாமா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 25,000 ரூபா கூட வேணாம், 250 ரூபா கூட வச்சுங்க. ஆனால் அது வந்து பக்தி பாடலாக இருக்கணும், கிராமிய ஆடல் பாடலாக இருக்கணும், தமிழ்நாட்டின் பாரம்பரியமாக இருக்கணும். குறிப்பாக ரெக்கார்ட் டான்ஸு வக்கிரமாக ஆபாசமாக இருக்கக்கூடாது. அப்படியா இருந்தால் அந்த கோயில் நிர்வாகியோ அந்த பஞ்சாயத்தோ அந்த உள்ளூர் நிர்வாகியோ அவர் பொறுப்பு. அப்படி நடந்தால் அவரை கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் கொண்டு வரணும். இந்த கிராமிய பாடல்கள், அந்த கிராமிய கலைகள் எல்லாம் கும்மி, கோலாட்டம், மற்ற எவ்வளோ இருக்குது, ஒயிலாட்டம், மயிலாட்டம், இதெல்லாம் இருக்குது, புலி வேஷம் ஆடுறது, இதெல்லாம் நம்முடைய கிராமிய கலைகள் நம்ம தமிழ்நாட்டு. இதெல்லாம் அழிஞ்சு வெறும் ரெக்கார்ட் டான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் ஆட்சியில் இருப்பவர்களும் விரும்புகிறாங்களான்னு நமக்கு தெரியல. அவங்கள விட்டுருவோம், யார் ஆட்சியில் இருந்தால் என்ன, மக்களுடைய நன்மைக்காக நீதிமன்றங்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சிந்தனை செலுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. அடுத்த கேள்வி ராஜபாளையத்திலிருந்து பாலச்சந்திரன் கேட்கிறார். அதாவது ஆவடியில் ஸ்டேட் பேங்க் கிளை இரவில் பூட்டப்படாமலேயே விடப்பட்டு யாரோ ஒருவர் தகவல் கொடுக்க வங்கி மேலாளர் ஓடி வந்து பூட்டி இருக்கிறாரே, இது என்ன புதுக்கதை? ஆமாங்க, நைட்டு 7 மணிக்கோ 6 மணிக்கோ பேங்க் முடிஞ்சு எல்லோரும் போயிருக்காங்க. போகும்போது முதல்ல ஒரு கிரில் கேட் இருக்கும், கிரில் கேட்டு உள்பக்கம் வந்து ஒரு மரக்கதவு இருக்கும். ஆமாம், மரக்கதவையும் பூட்டல, கிரில் கேட்டையும் பூட்டல. என்ன நினச்சி போனாங்களா, அவங்க ஏதாவது ஆர்வமாக ஏதாவது எங்கேயாவது போயிட்டு வந்தாங்களா, எனர்ஜிக்காக எங்கேயாவது போயிட்டு வந்தாங்களா, எனர்ஜியில் இருந்தாங்களான்னு தெரியல. அது வீட்டை விட்டு வெளியில் போகும்போதே நம்ம ஒரு தடவைக்கு பூட்டிட்டு இழுத்து பார்ப்போம், திறந்து இழுத்து பார்ப்போம், சரியா பூட்டி. இது மனித இயல்பு. ஒரு வங்கியில் வந்து அவ்வளோ அன்றைக்கி வந்து அந்த வங்கியில் வந்து 50 லட்சமோ 70 லட்சமோ பணம் உள்ளே இருந்திருக்கு, பல கோடிக்கணக்கான அந்த லாக்கரில் நகைகள்லாம் இருந்திருக்கு.
எவனோ ரோட்டில் பார்த்துட்டு ஏதாங்க அப்படி திறந்து கிடக்குன்னு சொல்லி யாருக்கோ சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஓடியாந்து எப்படி யார் விட்டாங்கன்னே தெரியல. அது இதில் வந்து 2 விஷயம் என்னென்னா, எல்லா வங்கிகளும் ஏன் வந்து ஒரு வாட்ச்மேன் போடக்கூடாது? கூட்டிகிட்டு போனால் போதுமா? நீங்கள் வாட்ச்மேன்னு போட்டால் எக்ஸ் சர்வீஸ்மேனாக போட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே தான் போடுறாங்க, அவரால் என்ன பார்த்துக்க முடியும்னு. அப்படி இல்லாமல் இளைஞர்களுக்கு கொடுக்கலாமே. ஏன் இளைஞர்கள் வாட்ச்மேன் வேலைக்கு வரக்கூடாதா? நீங்கள் வந்து சரியான ஊதியம் கொடுத்தால் இதை யாரும் குறைவான வேலையாக பார்க்க போகிறதில்ல. இப்போ செக்யூரிட்டின்னா அது ஒரு மரியாதையான வேலை தானே. ஏங்க 10,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ வந்து ஹோட்டலில் வந்து மேஜை துடைக்கிறவன் செக்யூரிட்டி வேலைன்றது ஒன்றும் எதையும் நான் குறை சொல்லவில்லை. அந்தந்த வேலைக்கு உண்டான மரியாதை இருக்கிறது. அந்த வகையில் ஏன் வந்து அதாவது அது ஏன் வந்து கட்டாயமாக்கக்கூடாது? ஒரு வங்கி கிளையிலும் வாட்ச்மேன் அல்லது செக்யூரிட்டி வந்து கட்டாயம் உண்டு. அதுவும் வந்து இளைஞராக இருக்க வேண்டும். நம்ம ஒரு 40 வயதுக்கு மேலே 45 வயதுக்கு ஏதோ ஒரு வயது வரம்பு வச்சு இது ஒன்று வச்சு போட்டணும், பூட்டாமல் போகக்கூடாது, அது வேறு விஷயம். இது எனக்கு என்னமோ இது நடந்திருக்கு. இது ரொம்ப அபூர்வமான நிகழ்வு, ஏதோ வினோதமாக நடந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த வங்கியின் மேலாளர் வந்து அவர் வந்து கொஞ்சம் திராவிட சிந்தனை உள்ளவராக இருப்பார்னு நினைக்கிறேன். திமுக சார்பானவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ரொம்ப வெள்ளந்தியாகவும் இருக்கார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கிறது, மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள், அப்படி பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படின்லாம் இந்த திமுக அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல. முதல்வர் ஒரு 500 ரூபாய் கீழே விழுந்தாலும் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதை நம்பி ஒரு கால் பூட்டாமல் போயிட்டாரான். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது, இதெல்லாம் நம்பி அப்போ எதுக்குங்க அனாவசியமாக பூட்டிட்டு போனோம், அது பாட்டில் இருக்கட்டும்னு சொல்லி போயிட்டாரோன்னுமோ. அவருடைய திராவிட சிந்தனைக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். பட்டு இது நாளைக்கு அவருக்கு வேலையே போகிற அளவுக்கு ஆயிரும். அதனால் நாளைக்கு வேலை போகிறது மட்டும் இல்லாமல் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க அவரை. அதனால் கொஞ்சம் கவனமாக இதிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஒரு ரிசர்வ் வங்கி வந்து எடுக்க வேண்டிய முடிவு நாடு முழுவதும், தமிழ்நாடு உட்பட ஒரு கிளையிலும் நிச்சயமாக ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவலாளர் இருக்க வேண்டும். அந்த காவலாளர் ஒரு 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர்கள் வந்து விதிமுறை கொண்டு வரணும். ஏன்னா நிறைய இடத்துல இல்லை, சில இடங்களில் இருக்குது, சில இடங்களில் இல்லை. அப்போ ஏடிஎம் வாசல்லே வந்து வச்சுருக்காங்க, ஏன் கிளைகள் வாசலில் மூல வைங்க? ஏன்னா ஏடிஎம்மே வந்து அநேகமாக வந்து கிளை வாசல்லையே ஒரு ஏடிஎம் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சேர்த்து கூட வைக்கலாம், இது வைக்கணும். சைரன்லாம் இருக்குன்னா கதவே பூட்டாமல் போயிட்டா அப்புறம் சைரன் வச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்த கேள்வி. அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், கலைஞர் கருணாநிதியையும் தமிழின தலைவர் என்கிறார்கள், விடுதலை புலி தலைவர் பிரபாகரனையும் தமிழின தலைவர் என்கிறார்கள், இரண்டில் எது சரி? திருசக்தியாரின் தீர்ப்பு என்ன? அருமையான கேள்வி, சபாஸ். என்னை வம்புல சிக்க வச்சு பட்டுக்கோட்டையார் கேட்டிருக்காரு. ஆமாம், என்னை சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறதுல நிறைய பேருக்கு ஒரு இன்பம் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. பட்டுக்கோட்டை தான் பக்கம் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. பட்டுக்கோட்டை ரைட்டு, கலைஞர் ரைட்டு, அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாமல் இல்லை. அவரும் வந்து தமிழ்நாடு தமிழர், அவர் ஈழமாக இருந்தாலும் ஈழத்தமிழர், தமிழர் தான், தமிழர் எங்கே இருந்தாலும் தமிழ் தொப்புள் கொடி வரும் இல்லையா? என்ன ஒரே வந்து நம்ம ஒப்பிடும்போது நமக்கு தெரியுது வந்து அவர் விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் வந்து இனத்திற்காக அவருடைய குடும்பத்தை இழந்தவர். சரி, தமிழ் இனத்திற்காக அவருடைய குடும்பத்தை, ஏன்னா அவர் பையனையை கொண்டு விட்டாங்க, அவர் அதான் குழந்தைகள்லாம் மனைவியெல்லாம் பிரிஞ்சு போனாங்க, அவருடைய மற்ற சகோதரர்கள், அவருடன் உறவினர்கள், மைத்துனர்கள், இப்படியெல்லாம் இருந்து எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அந்த விடுதலை புலிகளில் இருந்து ஒவ்வொருத்தராக தியாகம் செய்தார்கள். ஸோ அவர் வந்து இனத்திற்காக குடும்பத்தை இழந்தவர். நம்மால் குடும்பத்திற்காக இனமே அழிய காரணமாக இருந்தவர். அங்கே ஈழம் அழிவதற்கு காரணம் இங்கே காங்கிரஸ் அரசு தான். அப்போது வந்து கூட இருந்தது யார்? அப்போது அவர் வந்து இனத்திற்காக குடும்பத்தையே இழந்தவர். இவர் வந்து குடும்பத்திற்காக இனமே அழிய காரணமாக இருந்தவர். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சு ஒப்பிட முடியும். இதில் தமிழை வைத்து ஒப்பிடுகிறோம், தமிழ் இனத்தை வைத்து ஒப்பிடுகிறோம். இதுக்கு மேலே வந்து
அவர் பிரபாகரன் வந்து அவர் நிர்வாகம் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, இலங்கை அரசுக்கு இணையான ஒரு அரசாக வந்து ஜாஃப்னா யாழ்ப்பாணம் பகுதியில் வந்து ஒரு அரசு நிர்வாகம் வைத்திருந்தார். அந்த நிர்வாகம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எப்படி வந்து நிர்வாகம் செய்யுமோ வரி வசூல் செய்தார்கள். வரினா எல்லாரையும் பிடுங்கி இல்லை, அதாவது ஏன்னா செலவுக்கு வேணும்ல, படை நடத்தணும், மற்ற நிர்வாகம் நடத்தணும்னா அவங்க உள்ளே வரல, விட்டுட்டு போயிட்டாங்க சிங்களக்காரர்கள் அரசு. அப்போது இவர்கள் வந்து அதை டோல் அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் வந்து வரி வசூல் பண்ணுறது, மக்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கறது, ஒரு அரசு என்ன செய்யுமோ அதை வந்து இவர்கள் வந்து ஒரு நிர்வாகமாக அரசாக இணை அரசாக இருந்து செய்தார்கள். நம்மளும் நிர்வாகம் பண்ணோம், வரியெல்லாம் வசூல் பண்ணோம். வரி மட்டும் வசூல் பண்ணல, நிறைய வசூல் பண்ணோம். நிர்வாகம் எப்படி பண்ணோன்றது தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒப்புமை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே மக்களையே ஆமாம் விடையை நீங்கள் எடுத்து ஆமாம் மக்கள் வந்து மற்றதாக அவங்கவங்க யோசனை பண்ணி புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக திருவாரூர்லேருந்து சரஸ்வதி தியாகராஜன் கேட்குறாங்க சார். மகாராஷ்டிராவில் புதிதாக பிறந்த பெண் குயின்களுக்கு மராத்தியில் தான் பெயர் வைக்க வேண்டும் என்று சர்ச்சை எழுந்துள்ளதே. மராத்தி அவங்க மகாராஷ்டிராவில் மராத்தி அவங்களுடைய தாய்மொழி. ஆமாம், அது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ டாம் டிக் ஹாரின்னு ஏதோ பேர் வச்சுருக்காங்க, இந்த இங்கிலீஷ் பேரா. அது ஏன் மராத்தி பேராக வைக்கக்கூடாது நம்ம தாய்மொழியில் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்திருக்கு. பெண் குயின் உடனே நமக்கு தமிழ்நாடு தான், நமக்கு எப்போவுமே தமிழ்நாட்டை தாண்டி நம்மளுடைய சிந்தனை போக மாட்டேங்குது. பெண் குயின், இங்கே ஆண் கிங்குக்கே வந்து தமிழ் பேர் இல்லையே. கிங்குன்னா அரசு, ஆமாம், அரசு ஆள்றவர். ஆண் அரசாள்பவர். பெண் குயின் ஆண் கிங்கு. ஆண் கிங்குக்கே வந்து தமிழ் பேர் இல்லையே, வேறு ஏதோ பேர்களில் இருக்குது. அப்போ பெண் குயினுக்கு வந்து தாய்மொழியில் பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓ, அவங்க சொல்கிற பெண் குயின் வந்து பெண் குயின் இல்லை, லேடி குயின் இல்லை, பெங்குயின். இந்த இது பறவை, இந்த கடலில் இருக்கக்கூடிய, அதாவது பறக்க முடியாமல் நடக்குமே. ஆமாம், அதை பறக்க முடியாத சில பறவைகளில் வந்து பெண்குயின், கிவி இதெல்லாம் வரும். இந்த பெண்குயினுக்கு வந்து அது ஜூவில் பிறந்திருக்கு இந்த உயிரியல் பூங்காவில், அதுக்கு வந்து வராங்க. நமக்கு அந்த பெண் குயின்னொன்னா டக்குன்னு பெண் குயின் அப்படின்னோன்னா நம்ம ஆண் கிங்குன்னு இங்கே வந்துட்டோம். நீங்கள் கும்பிடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார், நீங்களும் கும்பிடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதான் சொல்கிறேன், நமக்கு அது தமிழ்நாடு தாண்டி சிந்தனை போக மாட்டேங்குது. நீங்கள் மராத்தினா கூட உடனே தமிழோடு அதை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஒரிஜினல் தமிழங்க, நான் ஒன்றும் வேஷம் போடுற தமிழன் இல்லை, நான் திராவிடன் இல்லை, நான் தமிழன். அதனால் எனக்கு தமிழ்னா தமிழ்நாடு, தமிழ் இதுதான் என் மனசில் வரும். அதனால் அவங்க தாய்மொழியில் மராத்தியில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஜூவில் பிறந்த பறவைகளுக்கே வந்து அவங்க மராத்தியில் தாய்மொழியில் பேர் வைக்கணுங்கிறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் நடத்துகிற ஸ்கூலு, நாங்கள் நடத்துகிற கம்பெனி, நாங்கள் நடத்துகிற சேனலு, பிள்ளைகள், ஆமாம், எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷில் பேர் வைப்போம், இல்லை வேறு ஏதாவது வடமொழியில் பேர் வைப்போம். வச்சுட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் பின்னால் வந்து கோஷம் போடுவான். இனமான தலைவரேன்றதுக்கு ஈனமான தலைவரேன்னு எழுதுவான். ஆமாம், நாங்கள் தமிழ் வளர்க்குற லட்சணம் செம்மொழியாச்சே. அதனால் மராத்தி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்கு வந்து அந்த மொழிப்பற்று இருக்கிறது, அந்த மொழிப்பற்றை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அரசு இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். ஓகே சார், அடுத்த கேள்வி நெல்லையிலிருந்து நல்ல சிவம் கேட்கிறார். இந்தியா வறுமை விகிதத்தில் 27% 5% இறங்கி இருக்கிறது, வல்லரசாக வாய்ப்பு உண்டா? இல்லை, சமீபத்தில் அதாவது மோடி அரசு கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக வந்ததில் வறுமையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி 27 புள்ளி ஏதோ இருந்தது, அதுலேருந்து வந்து 5 புள்ளிக்கு வந்துடுச்சு. ஏறத்தாழ ஒரு 1/5, 5ல் ஒரு பகுதி தான் ஆயிடுச்சு. அப்போ 22% பேர் அப்படியே குறைஞ்சிட்டாங்க, குறைஞ்சி போயிருக்காங்க. 27 கோடி பேர் வந்து வறுமை, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கங்கிறவர் அந்த வறுமை கோட்டுக்கு மேலே, அதனால் பெரிய பணக்காரனாயிட்டான்னு அர்த்தம் இல்லை,
வறுமை கோட்டுக்கு மேலே ஒரு சாதாரண அந்த இதில் வந்துட்டாங்க 27 கோடி பேர் இந்த ஒரு 10-11 வருஷத்தில். இது வந்து பாராட்டுங்கன்னா நம்ம ஜிடிபின்னு சொல்லக்கூடிய வருமானத்தில் அதிகமாக இருக்கும். உலகத்தில் இப்போ வந்து 4வது பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாயிட்டோம், ஜப்பானை பின்னுக்கு தள்ளி. அநேகமாக அடுத்த வருடம் வந்து ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3வதாக வருவோம், அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்தபடி வருவோம். இப்படி பொருளாதார ரீதியில் வந்து இந்தியா வளர்ச்சி பெற்று வருகிறது. இந்த 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 மோடி வந்ததுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய பல பொருளாதார நடவடிக்கைகளால் அது மாதிரி வரும்போது இந்தியாவுக்கு வந்து என்றுமே பெருமை இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா செனாப்ன்ற அந்த ஒரு நதியில் வந்து அது வந்து மேலே வந்து ஒரு மாதவியில் தானே கர்நாடகாவில் அந்த அம்மா தான் வந்து இன்ஜினியரு. 17 வருடங்கள் அந்த அம்மா வந்து அதே ப்ராஜெக்டில் இருந்து அவங்களுடைய குழு எல்லாம் சேர்ந்து உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய பிரிட்ஜு, ரயில்வே பிரிட்ஜும் சரி, ரோடு பிரிட்ஜும் சரி, இப்போ உலகத்திலேயே உயரமானது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த மாதிரி உலகத்திலேயே உயரமானதுன்னா அமெரிக்காவில் போய் பாரு, ஐரோப்பாவில் போய் பாரு, சீனாவில் போய் பாருன்னு சொன்னதெல்லாம் போக இந்தியாவில் வந்திருக்கு. அதுவும் எந்த கஷ்டமான இடத்துல. இப்போ இமயமலையில் அந்த மாதிரி ஒரு ஸ்ரீநகர்னாலே உங்களுக்கு எல்லாம் இமயமலை பகுதி. அந்த மாதிரி பகுதியில் வந்து ஹையஸ்ட்டு ரயில் பிரிட்ஜு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து மரக்கன்றுகள் நட்டது வந்து உலகத்தில் ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வந்து சும்மா ஒரு ஷோன்னு சொல்ல முடியாது. அந்த மரக்கன்று உண்மையாகவே நடப்பட்டால் அது மரமாக வளர்ந்தால் அது காடாக வளர்ந்து நம்ம காடை அழிக்க போய் தானே நம்ம வந்து இவ்வளவு இயற்கை பேரிடர்கள் வருகின்றன. அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி வந்து உலகத்தில் பெரிய, உலகத்தில் உயரமான, உலகத்தில் சிறந்தன்னு வந்து சமீப காலத்தில் நிறைய இந்த பெருமைகள் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு 10-20 வருடங்களில் இந்தியா வந்து வல்லரசுகளில் ஒன்றாக ஆகும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கடைசி கேள்வியாக ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ராஜபாண்டி கேட்கிறார். மும்பையில் பிஇ ஐஐஎம் படித்த மாணவர்கள் நாடு முழுவதும் 18,000 பிச்சைக்காரர்களை வேலைக்கு வைத்து மாதம் 7 கோடி வரி கட்டாமல் சம்பாதிக்கிறார்களே, இது பொருளாதார வளர்ச்சியா புரட்சியா? இல்லை, அவர் ஒரே ஒருத்தர் தான். நான் அந்த நியூஸ் பார்த்தேன். அது எனக்கு என்னமோ அது பழைய நியூஸு மறுபடியும் ரொட்டேட் ஆகுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் நியூஸ் தான் என்றைக்குமே. பரத் ஜெயின் அப்படின்னு அவர் வந்து ஐஐடி ஐஐஎம்லாம் படித்து அதில் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட். அவர் என்ன இதெல்லாம் படித்து என்ன புண்ணாக்குன்னு சொல்லி விட்டுட்டு பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு போய் அதை அவர் வந்து பிச்சை எடுக்கிற தொழில்னால் அவர் மட்டும் உட்காந்து பிச்சை எடுக்காமல் இந்த கார்ப்பரேட் பிச்சையாக ஆக்கிட்டார். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 18,000 பேர் பிச்சைக்காரங்களாம் அவர் கண்ட்ரோல் பண்ணார். முக்கியமாக மும்பையில், அவர் பேஸ் வந்து மும்பையில் உட்காந்துக்கிட்டு பிச்சைக்காரர் அங்கே ஒரு ஊர்லேயும் 500-300 பிச்சைக்காரர். என்னென்னா அவங்க பிச்சை எடுக்கிறதுல 20% கம்பெனிக்கு அனுப்பிச்சிடணும். சரி, தலைமை கழக சரி, நமக்கு இதே தான். இந்த கட்சி அரசியலை தாண்டி நம்மளால் திங்கே பண்ண முடியாது. ஆமாம், தலைமை கழகம் தலைமை குடும்பம்னே வருது பாருங்கள். அவர் சொல்லுறது அவர் தானே தலைமை, அவருக்கு வந்துடணும். தலைமைக்கு வந்துடணும் 20%. நீ எவ்வளோ பிச்சை எடுத்தாலும் அதில் 20% வந்துடணும். அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தாராவி இருக்கு இல்லையா, அதாவது தாராவின்றது மும்பையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடிசை, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வாழறாங்க, குடிசைகள் இருக்குது. இப்போ கூட அதானி அவர்கள் வந்து அங்கே வந்து 35,000 கோடி செலவு பண்ணி அந்த குடிசைகளை எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ஏதோ ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அப்படி நடந்தால் அது நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ வருஷம்தான் குடிசையிலேயே இருப்பான். அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியினரும் இருக்கிறார்கள். ஆனால் ஏழைகள் தமிழர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஸோ அப்போ அந்த தாராவியில் வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரராக இருந்தாருன்னா, இவர் பாருங்கள் என்ன கார்ப்பரேட் சிஸ்டம் பாருங்கள். ஒரு வீடு அவருக்கு தங்கிறதுக்கு, அந்த பிச்சைக்காரருக்கு 3 வேளை சாப்பாடு அவருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பிச்சை எடுக்கிற காசில் 20% வந்து தலைமைக்கு போயிடணும். இந்த மாதிரி 18,000 பேரை வச்சு ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி நடத்துகிறார் அவர். அதில் வந்து குரூப் லீடர், அதாவது நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், வட்டம் மாவட்டம் அந்த மாதிரி இந்த மாதிரி வட்டம் மாவட்டம் மாதிரி வச்சு வசூல் பண்ணி கரெக்டாக மானிட்டர் பண்ணி. ஏன்னா அவன் எடுக்கிற காசை வந்து திருட்டிட்டான்னா 100 ரூபா இன்னைக்கு 1000 ரூபா வசூலாச்சுன்னா அவன் 500ன்னு சொன்னான்னா அது கரெக்டாக பார்க்கணும்ல. அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக கார்ப்பரேட் மாதிரியே செட் பண்ணி
அந்த வசூல் பண்ணி அவர் வந்து 7 வில்லா 2 பங்களா அப்புறம் நிறைய இடத்துல பிளாட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதத்திற்கு 7 கோடி ரூபா அவருக்கு வருமானம் மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு. இப்போ அவர் மாட்டியிருக்காரு. ஒரு 22 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்க போகும்போது இவருக்கு பேன் கார்டும் இல்லை, இன்கம் டேக்ஸும் கட்டுறது இல்லை. 22 கோடிக்கு இவர் எப்படி சொத்து வாங்குறாருன்னு போய் உள்ள பார்த்தாதான் இவ்வளவு விஷயம் வெளியே வந்திருக்கு. இந்த மாடல் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். இந்த மாடல் இதை தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்குல்ல? நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ போடலாமா ஃபர்ஸ்ட்? இதை பார்த்து கிளம்பிட்டாங்கன்னா பாதி பேர். இல்லை ஆனால் ஒன்று, இது ஒன்றும் புதுசு இல்லை. அவர் வந்து பிச்சைக்காரர்கள் பிச்சை அப்படின்னு சொல்லி அதுக்கு அது 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 பேர் பிச்சை. இங்கே தமிழ்நாட்டிலையும் இதே மாடல் இருக்குது. நம்ம என்னமோ பெரிய மும்பையில் தான் யாரோ ஒருத்தர் மாடல் வச்சுருக்காருன்னு மும்பையை பெருமைப்படுத்துவது நியாயம் இல்லை. இங்கே மாடல் இருக்கா? தமிழ்நாட்டை வந்து நீங்கள் வந்து அதுக்காக வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது. தமிழ்நாட்டிலையும் இதே மாடல் தானே. என்ன சார் நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த அரசியல் கட்சியும் நான் சொல்லலை. வட்டம் மாவட்டம் என்ன, அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பிச்சையாக கேட்கிறார்கள், இவங்கள் பிடுங்கி திங்கிறார்கள், அவ்வளோதானே. யாசகத்திற்கும் பிடுங்குதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அவன் ஏதோ ஒரு கௌரவமாக வந்து பிச்சை கேட்குறான், இவன் பிடுங்கி திங்கிறான். ஆனால் அதே சிஸ்டம், அதே கார்பரேட்டு, அதே தலைமை, அதே ஃபார்முலா தான். அது நீங்கள் 7 வில்லா இதெல்லாம் சொல்லும்போது உடனே உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம், ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டு 3000 ஏக்கர் 5000 ஏக்கர் இது. ஆக கொள்கை ஒன்று தான். என்ன பாருங்கள், அவங்ககிட்ட ஒரு கொஞ்சம் பணிவு இருக்குது, அது பிச்சைன்னு சொல்கிறான். நம்ம ஆளுக்கு வந்து தெனாவெட்டு ஜாஸ்தி. நம்ம ஆளுனா பொதுவாக சொல்கிறேன், எந்த கட்சியும் சொல்லலை, இப்போ பிடுங்கி திங்கிறான். இவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டும் பெரிய ஒன்றும் வித்தியாசம். ஓகே சார். அவ அதை பண்ணுறதுக்கு பிஇ ஐஏஎம்ல படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, 8ஆம் கிளாஸ் படித்தா போதும். இதில் தான் இந்த தமிழர்களுடைய அந்த 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 நம்மளுடைய அந்த திறனையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கார்பரேட்டை இந்த பிச்சையை வச்சு 18,000 பேர் வச்சு நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவன் ஐஏஎம்ல கோல்டு மெடல் வாங்க வேண்டியிருந்தது. நம்ம ஒரு உதாரணமாக ஒரு கட்சியை எடுத்துங்க, கட்சி பேர் சொல்ல வேண்டாம், உதாரணமாக ஒரு கட்சி எடுத்துங்க, இருக்கிறதுல பெரிய கட்சியாக எடுத்துங்க. நாங்கள் ஐஏஎம்மா படித்தோம், 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸு ஃபெயிலு, 5ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 9ஆம் கிளாஸில் பாதியில் நின்று கேஸு. இந்த படிப்புலேயே நாங்கள் இந்த நிர்வாகத்தை கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்னத்துக்கு போய் அந்த ஐஐஎம் ஐஐடி? சார் நல்ல வேலை ஐஏஎம்ல போய் படிக்கலை. இங்கே இப்போ நான் படிச்சிருந்தா இன்னும் என்ன இருக்குமோ தெரியாது. மொத்தமாக எழுதி கொடுத்துருவோம். படிக்காமையே நாங்கள் இவ்வளவு பண்ண முடியும்னா படித்தா நாங்கள் எவ்வளவு பண்ணுவோம். அப்போ அந்த தமிழர்களின் திறமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து உஷாராக இருந்துக்கங்க. ஆமாம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த காதோடு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லிடுவோம். இப்போ இந்த டாஸ்மாக் ரெய்டெல்லாம் நடந்துச்சு இல்லையா, இடைக்கால தடை இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்ச நாள் ஓடும், 2026 வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு அது ஏதோ ஒரு பரபரப்பாக ஓடுவீங்க. இந்த டாஸ்மாக் ரெய்டில் வந்து சில விஷயங்கள் வெளியே வந்தது. அதாவது மக்களுக்கு வந்தது வேற, இடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆமாம். இப்போ கூட அமித்ஷா அவர்கள் வந்து பேசும்போது 37,000 சொச்சம் கோடி வந்து இது வரைக்கும் ஊழல் நடந்திருக்குனாரு. இடியில் வந்தபோது 1000 கோடி தான் சொன்னாங்க. அமித்ஷா இந்தியாவின் உள்துறை அமைச்சர் மேடையில் சொல்கிறாருன்னா தவறான புள்ளி விவரம் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. 37,775 கோடியாக வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறார். எனக்கு என்னமோ அவருக்கு கிடைத்த தகவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்குன்றது என்னுடைய கணக்கு, ஒரு கணிப்பு. அது இருந்துட்டு போட்டோம். 37 பெரிய அமௌண்ட்டு, 37,000 கோடி. அந்த 37,000 கோடி நடந்து அது ரைட்டு. இதில் இப்போ வந்த செய்தி என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்த மொத்தமே 12 டிஸ்டிலரி இருக்குது. அதில் 11 ஒரு பக்கமும் 1 ஒரு பக்கமும் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இந்த 11 எந்த பக்கம் இருக்குன்றதுன்னு தெரியும், அந்த 1 எந்த பக்கம் இருக்குன்னு தெரியும். 11 உதிக்குது, மலருது. ஆமாம், ரைட்டு. அதாவது இது புரிஞ்சிடும். சரி, அது ஒளிருது, அது அப்படியே பலபலன்னு ஒளிருது. இது 11 விதமாக இருக்குது. அது வந்து இதுவும் ஒளிருது, இது வெளிச்சம் அதிகம். வெளிச்சம் அதிகம். இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த 11 டிஸ்டிலரி, நம்ம அந்த 12வது பற்றி நமக்கு தெரியல, அது ரொம்ப வெளியில் வரல, தெரியல. இந்த 11லேருந்தும் எல்லா கட்சி தலைவர்களுக்கும்
கூட்டணியில் இருக்கிற தலைவர் கூட்டணியில் இல்லாத தலைவர்களுக்கும் மாதம் கட்டிங் போகுதான். அவர் வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சியாக இருப்பார், ஆளுங்கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிற கட்சியாக இருப்பார், ஒருத்தர் அடங்க மறுப்பார், ஒருத்தர் மறுக்காமல் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் ஒன்றுமே இல்லை. ஐயா வச்சுங்க மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மது ஒழிப்பு போராட்டம், மதுக்கடையை மூடணும், மதுக்கடையை மூடணும்னு பேசக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். மதுக்கடையை மூடுறதுக்காக இல்லை, அது வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்காக. ஆக மொத்தம் எதையோ மூடி இருக்கிறதுக்காக வந்து மூடி போட்டிருக்காங்க பணம் கொடுத்து. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னால் கூட்டணியில் இல்லாத சில கட்சியினருக்கும் கொடுக்குறாங்க. அதில் துள்ளி துள்ளி ஓடுற பேர் உள்ள ஒரு 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 அந்த மாதிரி ஒரு அவருக்கும் கொடுக்குறாங்களாம். இது இன்னைக்கு காலையில் தான் எனக்கு வந்தது செய்தி. துள்ளி துள்ளி ஏதோ ஒரு மிருகம் ஒன்று துள்ளி துள்ளி ஓடும், துள்ளி துள்ளி ஓடும் இல்லையா? அது வந்து இதில் ராமாயணத்தில் கூட வந்து திடீர்னு ராமர் அந்த பக்கம் வந்து ராமா அப்படின்னு கத்துனோன்னே சீதையை வந்து தூக்கிட்டு போகும்போது ஏதோ மாரிசன்னு அது அந்த மாதிரி அந்த தலைவர் உட்பட பல தலைவர்களுக்கு. இப்போ அவர் வந்து கூட்டணியில் இல்லை, உண்மையில் சொல்லப்போனால் எதிர்கட்சியில் இருக்கார், எதிர்கட்சியாக இருக்கிறார். அவர் உட்பட மாதம் இந்த 11 டிஸ்டிலரியிலேருந்தும் ஒரு அமௌண்ட்டு போகுது. எதுக்காக? மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பெரிய போராட்டம் எதுவும் நடக்கக்கூடாது. அப்பப்போ ஏதாவது சும்மா பொழுது போகலன்னா, வேறு ஒன்றும் டாபிக் இல்லைன்னா அது பற்றி ஒரு வரி 2 வரி பேசலாம். ஆனால் பெரிதாக போராட்டம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, எப்போ சமீபத்தில் ஆரம்பித்த ஒரு சிஸ்டம். ஏன்னா இந்த டாஸ்மாக்குங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய பூதமாக இருக்கிறது. இந்த டாஸ்மாக் ஊழல்ங்கிறது இடி வந்து ஒரு பெரிய பூதம். இது எந்த அளவுக்கு போகும் தெரியல. இதுதான் வந்து ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக இருக்குமா அப்படின்லாம் வரும்பொழுது என்னால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கறது வந்து ஆச்சரியம் இல்லை. அதை தாண்டி வெளிவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஒரு எண்ணம் தான், நாம் அனைவருமே தமிழர்கள், நம்ம ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த தமிழ் உணர்வு தான் அதற்கு காரணமாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. இது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியாகவும் இருந்தது, ஆனால் நம்ப தகுந்த செய்தி. அந்த வரையில் இந்த வார காதோடு முடிச்சுப்போம். ஓகே சார், மிக்க நன்றி. நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் மிக ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த நேர்காணலில் சந்திக்கலாம் சார். வணக்கம்.